அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன்னமேயே என்னென்ன கடவுள்களை என்னென்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து ஆகமங்கள் வகுத்து அதன்படி கோவில்கள் சமைத்து நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். பிரித்தாளம் சூழ்ச்சியினால் நீ சத்திரியா, நீ வைசியா, நீ சூத்ரவா என்று அவன் பிரித்து வைத்திருந்தது தான் இப்பொழுது நாம் செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அவ்வளோ அறிவாளிகள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம். பிராமணனுடைய வாய்ப்பு அந்த ஆதிசமய மக்களின் அப்பாவித்தனம் தான். அவன் என்ன நினைத்தாலும் அவனால் அந்த கெடுதியை சமுதாயத்தில் திணித்து அதை அபியாசப்படுத்த வச்சு அவன் நினைக்கிற மாதிரி அந்த சமுதாயத்தை அவனால் திருப்பிட முடிகிறது. இங்கு மாத்திரம் இல்லை, அங்கு யூத சமயத்தில் அவனால் முடிந்தது. அதனால் அங்கு இதே கலாட்டாவை அங்கே செய்தான். அவனுடைய வாய்ப்பு என்னென்னா அந்த அப்பாவி மக்கள்கிட்ட இப்போ நான் சொன்னல, இந்த மாதிரி பாப்பர பொம்பளை போடுது, உனக்கு நீ கும்புற சாமியே உனக்கு தண்டனை கொடுக்கட்டும். அது கூட அது சினிமாவில் வருது போகுது, நீ கொடுக்குற சாமியை உனக்கு தண்டனை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு கமலஹாசன் பாட்டில் அது எடுத்து எனக்கு போடுது. எனக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வச்சுட்டவே நானும் அதெல்லாம் பார்க்குறேன். இப்போலாம் சாமியார்களுக்கு அது ஒரு வசதி. தியேட்டர்லாம் போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த காலத்தில் என்ன சாமி என்ன இனிமேல் சாமியார்ன்ற சினிமாவுக்கு பார்க்குறேன். இப்போல்லாம் அப்படிலாம் வேணாம், வீட்லேயே அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா தனியாக அவங்க ரூமில் அவங்களுக்கு தேவையான படம்லாம் பார்த்துக்கலாம். தெரியுதா? சாமியாருங்களே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவங்களே யோகியனாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் உண்டு. அப்படின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லைனா அவங்க பிராமண பீடாதிபதி எப்பட வேண்டியது தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது சாஸ்திரத்தில். நீ இப்போ என்ன நியாயம் செய்ய போகிற, நான் ஊராம் பொண்டாட்டியை இப்படி அவன் மூலமாக புள்ள பெற்றலான்னுக்கிறேன். ஒரு பிராமண பீடாதிபதி ஊராம் பொண்டாட்டி மூலமாக புள்ள பெற்றினாலும் அது தப்பு இல்லை அப்படின்னு நான் எழுதி வச்சிட்டோம். அவங்களுக்கு அந்த வசதி இருக்குது. இப்போ நான் பிராமில் அந்த மாதிரி வசதி கிடையாது. நீங்கள் எங்கன்னா சொல்லுங்கள், ஒரு சாஸ்திரத்தில் ஒரு செட்டியார் சாமியார், ஒரு கவுண்டர் சாமியார், ஒரு மொழியார் சாமியார் இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணாலும் அவருக்கு பாவம் தராது. எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சாஸ்திரம் காட்டுங்க பார்ப்போம், இருக்கே இருக்காது. ஆனால் பாப்பானுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் யூத சமயத்தில் நோஞ்சோடனே அங்கே இதெல்லாம் இருக்குது, அவனுக்கு சலுகை. நீ என்னப்பா பண்ணுற, 2000 வருஷம் முன்னால், 2500 வருஷம் முன்னால் அந்த மாதிரி அவங்க ஆதிசமய யூதர்கள், ஆதி யூதர்கள் அவங்க எதோ சிவனேன்னு அவனுக்கு அவங்க சாமியை கும்பிட்றதும், அதில் அவங்க யூத சமய கோயில்கள் வச்சுக்கின்னு அந்த டேவிட் மிகப்பெரிய பக்தன். டேவிடுடைய பையன்தான் கிங் சாலமன். பிரபலமாக இப்போ கூட இங்கே பேசுகிறாங்கல்ல, கிங் சாலமன்ஸ் மைண்ட்ஸ்லாம் படம்லாம் எடுப்பான். அந்த அளவுக்கு அவன் தான் சாலமன் தான் கோயில் கட்டுறான். அந்த கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைப்பான் டேவிட். ஆனால் அவனால் கட்ட முடியாது. ஏன்னா அவனே இதை ஊராம் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தின்னு இருப்பான். அதனால் கடவுள் தண்டிச்சுடுவார். அதனால் அப்புறம் அவங்களுக்கு பிறகு குழந்தையாவது கோயில் கட்டணும் அப்படின்னுவோம். ஒன்று சரி வரம் கொடுத்து அப்புறம் சாலமன் தான் கோயில் கட்டுவான். அப்போ அதில் இவன் நுழையிறான், வெளியிலேருந்து பார்ப்பான், நுழையிறான் உள்ள. இவங்க அங்கே என்ன பேருன்னா பாரசீகத்திலிருந்து வந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள்னு இருக்கும். நீங்கள் பைபிளை நான் எப்போ எடுத்து படித்து பாருங்க, அதில் சதுசேயர்கள் இதெல்லாம் இருக்கும். இவங்க தான் அங்கே போனோடனே அங்கே இதே மாதிரி ரபீஸ். இப்போ இங்கே பெரியவான்றோம்ல, அந்த பாரசீக மொழியில் இப்ரு மொழியில் ரபீஸ்னு பேர். இந்த ரபீஷிங்க தான் அங்கே ரபீஸுங்களாக இருந்து ஒன்று சாஸ்திரம். நான் அதுக்கிட்ட தான் வரையெல்லாம் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாம். சாஸ்திரம் எழுதினோடனே அங்கே அப்போ மோசேவுடைய அண்ணன் ஏரான், அந்த ஏரான் வழி வந்தவர்கள் தான் கோயில் பூசாரியாக இருக்கணும், அது வச்சுருந்தாங்க. இவன் வெளியிலேருந்து நுழைஞ்சோன்னா அவன் உள்ள விட மாட்டுறானுங்க. இப்படி உடனே இவனுங்க நீ என்னாட்டு இவனுங்க தனியாக பீடாதிபதி மடாதிபதி குரு ஏற்படுத்திக்கிறாங்க. இங்கே எப்படி நடக்குதுல்ல, இங்கே ஆதிசாமிய இவங்கெல்லாம் இருப்பாங்க. பழைய மடம் இல்லையா, அது வன்னி மடம் கூட இருக்குது. அதே மாதிரி மரக்காணத்தில் மடம், அதே மாதிரி மதுரை, இது மாதிரி நிறைய இருக்குது. திருவாரூரை ஆதீனம் இதெல்லாம் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற யாரும் பிரபலமே இருக்க மாட்டான். அவர் யார் பீடாதிபதினு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது.
அதே காஞ்சி மடம், ஓ பெரிய காஞ்சி பெரிய அப்படி. அடுத்தது ஜெயேந்திரா, ஓ ஜெயேந்திரா, டக்குன்னு தலைப்பாட்டு தலையில் கட்டிங்கன்னா தடியில் அடிச்சா தாங்கணும். அதனால் அடுத்தவர் அவர் பலப்பிரிவு பெரிய ஊரம் பொண்டாட்டி மட்டும் அனுப்பாத பார்த்துக்கணும் அங்கே. இதெல்லாம் இது இப்போ இவங்களாம் பிரபலியமாகறான் பார்த்தியா, அது இவங்களாம் இப்போ வந்தவங்க தான். ஆனாலும் தன்னை சிறப்படுத்தி பிரபலப்படுத்தி சமுதாயத்தில் ஒரு வலிமையான நிலையில் தன்னை வச்சுப்போம். பிராமணனுடைய வேலையை அதே தான் அங்கேயே வச்சுக்கிறான். ஏன்னா அது உங்களுக்கு புதுசாக வந்துலாம் சொல்கிறேன் திரும்ப. அது த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். ஏன்னா இப்போ எல்லாமே எஜுகேட்டட் நிறைய இருக்கிறீங்க. அதனால் ஆன்மீகத்தின் மௌன காலம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய மகான் வர்றதுக்கும் இன்னொரு பெரிய மகான் வர்றதுக்கும் இடைப்பட்ட காலம். அது 400, 500, 1000 வருஷம் கூட இருக்கும். அதுக்கு பேர் அந்த காலத்தில் பெரிய மகான் வந்துருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன சாமியாருங்க, சின்ன சின்ன இவங்க அதெல்லாம் கொடி கட்டி பறந்துன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களால கடவுளை நேரடியாக தெரிந்து இதான் உண்மை இது பொய்ன்னு சொல்கிறது அளவுக்கு ஆற்றல் இருக்காது அவங்களுக்கெல்லாம். அவங்களே எதாவது தப்புன்னு ஏற்றா அவங்களே இவங்க வலிமைப்படுத்தி வச்ச அரசியல் செல்வாக்கெல்லாம் வச்சு அவங்கள காலி பண்ணிடுவாங்க. அந்த மௌன காலம், ஆன்மீகத்தின் மௌன காலம் என்கின்ற அந்த பீரியடில் இதெல்லாம் சாத்தியம் இவன் பண்ணுறது. அப்போ என்ன சொல்லிட்டோம் மக்கள்கிட்ட, மோசே தானே 10 கட்டளை கொடுத்தாரு, நாங்கள் அதுபடி நடந்துக்கிறோம், நீ போ. அதே மாதிரி டேவிட் வாழ்க்கை சரித்திரம், நம்ம 60 நாயன்மார்கள் சரித்திரங்களில் அந்த மாதிரி ஒவ்வொரு விதவிதமான சரித்திரம். கடவுள் அருளும் செய்கிறாரு, தண்டனையும் கொடுக்குறாரு. டேவிட்டுக்கு மாதிரி யாருக்கும் அருள் செஞ்சதே இல்லை. ஆடு மேய்ச்சினுக்கிறவனா அரசனாகிறாரு, ஆனால் தண்டனையும் கொடுக்குறாரு. ஊரி செரவுஸ் என்ற உரம் தன் போர் வீரனோட மனைவியையே தனக்கு மனைவி ஆக்கிக்கிறான் ரகசியமாக. அதனால் அவன் போருக்கு போகும்போது அவனை நல்லா அனுப்பி எங்கே அனுப்புனா அவன் செத்துருவானா அங்கே அனுப்புங்கன்னு தகவல் எழுதி அனுப்புகிறான். அதே மாதிரி அனுப்புனா அவன் செத்துடுறான். செத்துட்ட உடனே இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ இந்த வஞ்சகத்துக்காக கடவுள் தண்டனையும் கொடுக்குறாரு. எல்லாமே இருக்குது. அப்போ அதை பார்த்து அவங்க வளர்ந்துன்னு வராங்க. எல்லா சமயமும் எல்லா மதங்களும் எந்த இடத்துல அதுக்கு சனி பிடிக்குதுன்னா, பாப்பான் உள்ள கால் எடுத்து வச்சாம்பார், அதோட விட்டு அதோட அது புடிச்சுதுரா சனினார். ஏன்னா எந்த ஆதி இன மக்களுக்குமே பிராமணனை பற்றின எச்சரிக்கை இன்னை வரைக்கும் இல்லை, இன்னை வரைக்கும் கிடையாது. அதே மாதிரி அங்கே அவனுக்கு அவங்களுக்கு சனி பிடிக்குது. இவனை பற்றி தெரியாது. இவன் உடனே அங்கே ரபீஸ் உருவாக்கி அது அப்படியே இவன் தனியாகவே அதில் உடனே அவன் சொல்கிறான், நாங்கள் மோசே கட்டளை இதுதான் ஃபாலோ பண்ணுறோம். கடவுள் அந்த மோசே கட்டளையை உங்களுக்கு விலைக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக எங்களை அமுச்சிக்கிறார் வெளியில் இருந்துன்ட்டான். புரியுதா? ஏன் பாப்பரை தில்லாலங்கடின்னு அடிக்கடி சொல்கிறோன்னா, இவ்வளோ தில்லால் உனக்கு இந்த மாதிரி மைண்டு வேலை செய்யாது. ஏன்னா பயவிடுவோம், கடவுள் ஒன்றும் அனுப்பலையே இப்படியே சொல்கிறான். அவன் துணிச்சலாக அடிப்பான். கடவுள் பேரால் துணிச்சலாக போய் சொல்கிறோம் பார்ப்பான். அப்போவே நான் சென்ட் பீட்டராக இருக்கும்போதே நான் எழுதின புதிய ஏற்பாடு சென்ட் பீட்டர் ஏற்பாடில் இது எழுதி வச்சுக்கிறேன். நீங்கள் ஒன்றா பாருங்கள். இவர்கள் துணிகரக்காரர்கள்னு எழுதி வச்சுருப்போம். அதே தான் இப்பவும் துணிச்சலாக போய் அடிப்போம். ஏன் கடவுள் உடனே கேட்க போகிறாரு. அதனால் இது மாதிரி அங்கே அடிச்சாம்பார். என்ன அடித்தான்? அந்த கட்டளையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு விலைக்கு சொல்கிறதுக்காக எங்களை அனுப்பிச்சிக்கிறார் கடவுள்ன்ட்டான். சரியா போச்சு. நீ அப்படி இல்லைன்னா நீ கடவுள் விரோதி, அவ்வளோதான். அப்புறம் மோசேக்கு 10 கட்டளை நிறைய பேருக்கு தெரியும். 10 கமாண்ட்மெண்ட் சினிமா கூட பார்த்துருப்பீங்க. அப்படியே 10 கட்டளை அந்த லேசர் கட்டளை கடவுள் எழுதி கொடுக்குறாரு அந்த காலத்துலேயே. அதை தான் எடுத்து அவங்க பின்பற்றணும் அப்படின்னு இருக்குது. அதையெல்லாம் தொகுப்பு பேர் ஓல்டு டெஸ்டமெண்ட் படித்த எஜுகேட்டட் பீப்புளெலாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஓல்டு டெஸ்டமெண்ட் படிங்க பைபிளில். அதுதான் தோரா, கிட்டத்தட்ட அதுதான் தோரான்னுவாங்க அவங்க. தோரா அது நம்மளுக்கு எப்படி கீதைன்றோம், பைபிள்ன்றோம், குரான்ன்றோம். அதை போல் தோரான்றது தான் யூத மக்களுடைய புனித நூலாக இருக்குது. அந்த தோரா என்னென்னா இந்த தொகுப்பு தான் எல்லாம். அந்த தோராவை இவங்க இதே மாதிரி கெடுக்கிறதுக்குள்ளே நுழையிறேன். நம்மளுங்க ஏமாந்து விட்டாங்க, கீதையில எல்லாம் புழுவுறதுக்கு விட்டானுங்க. கிருஷ்ணன் வாயில் 4 ஜாதியை நானே படித்தேன் சொல்லிட்டான். நம்பால் ஏன் நம்மளாம் இவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் பார்க்க முடியும். பெரியவா சொல்லிட்டார் இப்படி அது மாதிரி பெரியவனா நீ அப்படின்னு நம்பாளுக்கு கடமை கம்மனு அவரு ஐயரு சொல்லிட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி அங்கே அந்த தோராவெல்லாம் அவங்க உடலைன்னா இவன் என்ன சொல்லிட்டான், தனியாக இவன் ஒன்று புக்கு எழுத ஆரம்பிச்சிட்டான். அது பேர் டால்முட். நான் அப்புறம் அங்கத்து கதையை உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறேன் பல காலமாக நல்ல. ஏன்னா
அந்த அறிவில் தெளிவு இருந்தால் மாத்திரம்தான் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் கடை தேடுறீங்களோ, நீங்கள் கடவுளை பார்க்குறீங்களோ இல்லையோ, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் குறைந்தபட்சம் இந்த பிராமண தில்லாலங்கடியில் எப்படி இப்படிலாம் ஏமாந்துக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய குழந்தை குட்டி பேரம் பேத்திங்களை அதே மாதிரி ஏமாறாத அளவுக்காவது வளர்ப்பீங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்தி. புரியுதா? அதுக்காக தான் இவ்வளவு சொல்கிறேன். ஏன்னா கடவுள் எனக்கு இதெல்லாம் காமிச்சிருக்கிறான். அப்போ அங்கே என்ன சொன்னால் டால்முட் எழுதுகிறான். அது தொறவிட பெருசு டால்முட் எழுதி, அது விளக்கமாக உண்மையிலே சொல்கிறேன். அந்த ஒன்று தான் படித்தேன் நான். டால்முட்டில் ரூல் தான் தலையை சுற்றி தூக்கி வச்சுட்டேன். அது உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருவன் வீட்டு உள்ளே இருக்கிறான், ஒருவன் வெளியில் இருக்கிறான். வெளியில் இருக்கிற ஒருவன் வீட்டில் உள்ளே இருக்கிறவனுடைய பொருளை கேட்கிறான். அப்பொழுது வெளியில் இருக்கிறவன் அவனுடைய ஜன்னல் வழியாக கையை விட்டு கையை கீழ்நோக்கி வைத்திருக்க வேண்டும். உள்ளே இருக்கிறவன் அந்த பொருளை தனது உள்ளங்கையில் வைத்து கையை மேல் நோக்கி வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது வெளியிலிருந்து கையை நீட்டுகிறவன் அந்த பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் முறை. இப்படி இருந்தது. நான் பரவாயில்ல, அதாவது கொடுக்குற கையை தாழ்ந்திருக்கணும், வாங்குற கை உயர்ந்திருக்கணும்னு ஒரு நல்ல தத்துவம் வச்சிருக்கிறாங்க பொழுது அப்படின்னு நினச்சிட்டேன். நான் தப்பாக நினச்சிட்டேன். நம்ம புத்தி இப்படி இருக்கவே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குதுண்ணா. ஆனால் அதுக்கு அடுத்தது விளக்கம் அதில் கொடுக்குறான். இது எப்படி என்றால், அந்த எடுக்கிறவன் கை பூமியை பார்த்திருக்க வேண்டும், அது வானத்தை பார்க்கக்கூடாது. அதுபடி வானத்தை பார்த்துட்டால் அது தவறு. அந்த கொடுக்குற கை வானத்தை பார்த்திருக்க வேண்டும், அது பூமியை பார்த்திருக்கக்கூடாது. இதை மாற்றி செய்வீர்களால் பாவம் வந்து சேர்ந்துடும். என்னடா இது, நம்ம நினச்சிட்டே கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லையா? பெருக்கத்து வேண்டும் பணிதல்னு நம்ம தமிழ் சொல்லி கொடுக்குது. அதே போல் கர்ணன் எந்த தான தர்மம் செஞ்சாலும் வலது கை கொடுக்குது, இடது கைக்கு தெரியாத அளவு கொடுப்பான் அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரி அந்த கொடுக்குறவன் பணிவாக தாழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் கீழவும் அவன் எடுத்துக்க சொல்கிறான் போது. அதேமாதிரி இவன் கை சன்னலுக்கு வெளியில் இவன் கை நீட்டக்கூடாதான், நீட்டாக வெளியில் எடுக்கக்கூடாது. இவன் கை உள்ளே இருக்கணும், அவன் தான் கையை உள்ளே விட்டு எடுத்துக்கணும். புரியுதா? உங்களதெல்லாம் பார்ப்போம், கையை விட்டு உள்ளே எடுத்துக்கலாம். இது ஒன்று தான் சார், இது ஒரு ரூல் தான், மொதல் ரூலு. உண்மையில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த டால்முட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த ரூல் இன்னும் போவே இல்லை. நான் போதுண்டா சாமி இல்லையே எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி இருக்குது. புரியுதா? அப்போ நம்ம பாப்பா சொல்கிறாள் அப்படின்வான். நீ இன்னும் நீ சாக்கி செத்து இப்படி இப்படி மந்திரம் சொல்லி நிறுத்துட்டு அவனால் சொல்ல முடியாது ஒன்று அப்படி இப்படின்னுவான். நீ என்ன பிடிச்சி வேறு எதையோ பண்ணி கிடப்பான். அப்புறம் இப்படி 3 சுற்றி பூ அதில் போடியா அப்படின்னு. புரியுதா? அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப அபத்தமாக எல்லாம் எழுதுறானுங்க. டால்முட்டாக போகிறவங்க வர பாப்பெல்லாம் ஆள் ஒரு போய் சரி வச்சதுனால நம்ம சாஸ்திரன்ற பேரில் நம்ம இதில் ஒரு பெண்ணை ஒருவன் கற்பழிச்சிட்டானா அவன் நான் பிராமணான் தான், அவனை கண்டதண்டமாக வெட்டி போட்டுடணுமா. அதே பொண்ணை ஒரு பிராமணன் கற்பழிச்சிட்டான்னா அவனுக்கு கொஞ்சோண்டு முடி மட்டும் ஒரு 4 முடியை மட்டும் கட் பண்ணி விட்டுணுமா. டால்முட்ல இல்லை, நம்ம சாஸ்திரம் சார், நம்ம இந்துக்களாக நம்மக்கிட்டே இருக்குது. பாப்பா எழுதி வச்சுக்கிறான், கடவுளின் சட்டம். புரியுதா? இதே தான் பண்ணுவோம். அங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி. பழைய பாப்பான் ஏன் நான் ஏன் சொல்கிறேன்னா இதே தான் வேலையே. கடவுள் பேரால் முதல்ல குருமாரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அட்டூழியெல்லாம் செய்வானோ அதெல்லாம் கடவுள்கிட்ட சேங்ஷனான அட்டூழியமாக மாற்றிக்கும் இல்லையா? இது நான் ஒன்று தான் படித்தேன். அப்புறம் இப்போ ஆதி யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அங்கே நோங்கியவனுக்கு அட்டூழியம் பண்ணி எல்லா நாசமும் பண்ணதுக்கப்புறம் இயேசு அவங்கள காப்பாற்ற போய் அந்த இயேசுவியை கொலை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாவத்தில் ஒழிஞ்சு கொஞ்சோண்டு பேர் இருக்கிறான். இப்போ இஸ்ரேல் சண்டை போடுறானுங்கள்ல, இப்போ அந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறவனுங்க ஆதி யூதர்கள் தான். அவனுக்கு தான் அவங்களுடைய இணையதளத்தில் தான் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு தான் எல்லாத்தையும் இவனுக்கு போட்டு உடைந்த டால்முட் நம்மளால் பட்சி மாளாது. அவன் சொன்னால் டால்முட்டில் நீங்கள் அவன் எடுத்து போட்டுக்கிறான் ஸ்னாப்ஷாட், படிங்க டால்முட் என்ன சொல்லுது. இவனுக்கு பாப்பானுங்க வெளில எழுதினானுங்கள அதில் என்ன சொல்லுது.
இவனுங்க ரப்பி சாயி இவனுங்க கோயில் கட்டி அங்கே வராங்க இல்லையா, அப்படி கோயிலுக்கு வர பெண்களில் சிறுமிகளை அந்த யார் இந்த பாப்பானுங்க அங்கத்தி அப்பா, அவங்களுக்கு பேர் யூத பாப்பானுங்க, பாரிசிஸ் சதிசிஸ் அண்டு ஸ்கிரைப்ஸ்ன்னு பேர். இவனுங்க அந்த சிறுமியை கற்பழிச்சிக்கலாம், கற்பழிச்சிட்டாலும் அது பாவம் இல்லை எழுதி வச்சுக்கிறான் சார் இந்த டால்முட் புஸ்தகத்தில். வயிறு எரியுதில்லை உங்களுக்கு? எரியணும், எரியலான்னு நீங்கள் மனுஷனே கிடையாது, அடப்பாவீங்களான்னு நீங்கள். எனக்கு தெரியாது, எனக்கு உள்ளே மாட்டின்னுக்குது அவ்வளோ பெருசில். நான் உள்ள போல அப்புறம் அவனுக்கு எடுத்து போடுறானு போட்டு இயேசு எங்களவர் யூதர்கள் இயேசுவை கொண்டுட்டான், யூதர்கள் இயேசுவை கொண்டுட்டான்னு பழி வருது. நாங்கள் ஏன் கொல்ல போகிறோம்? இயேசு எங்களவர் ஆதி யூத இனத்தை சேர்ந்தவர், வெளியிலேருந்து வந்த இந்த பாப்பார யூதர்களெல்லாம் அவன் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறான். அதை தான் இயேசு கண்டிச்சார். அப்புறம் பைபிளில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இயேசு எல்லா இடத்துலையும் சொல்கிறார், நீங்கள்லாம் யூதர்களே கிடையாது, நீங்கள் வெளிலேருந்து வந்தவங்க, இது கடவுள் புஸ்தகமே கிடையாது, கடவுள் போய் இந்த மாதிரிலாம் சொல்லுவாரான்னு இயேசு கேட்டார். சார் உங்களுக்கு அது தெரியல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்டியனில் அவங்க கிறிஸ்துவ மத பிரச்சாரத்தில் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிகளே ஓடிப்பாங்க, பாதி பேர் ஓட்டாங்க, நம்மள தான் திட்டுறாங்கன்ட்டு பேய்களே ஓடிப்பாங்க, மீதி பாதி பேர் காலி. தெரியுதா? இவ்வளோ தான் நடக்குது கிறிஸ்தவ மத பிரச்சாரம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் போனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. கிறிஸ்தவமார்களே நீங்கள் எல்லோரும் இயேசுக்கிட்ட உங்களை ஒப்படைச்சிடுங்க, நீங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் மன்னிச்சிடுவார், நாம் இப்போ செய்ய போகிற ஃப்யூச்சர் பாவத்துக்கும் சேர்ந்து அப்போவே அவர் மறிச்சிட்டார் தேவகுமாரன், அவரோட பாவம் மன்னிப்பு கேட்டிங்கன்னா போதும். ஐச்சா, அப்போது வாரம் வாரம் பாவம் மன்னிப்பு கேட்டு அந்த ஒரு வாரம் பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு வாங்கிக்கிட்டு புது பாவம் செஞ்சுக்கலாம். டிக் டிக் டிக். இதான இப்போதைக்கு கிறிஸ்தவ மத பிரச்சாரம். இயேசு இப்படியா பிரச்சாரம் பண்ணார்? எதை எடுத்து எப்படி திருப்புனா அதுக்கப்புறம் அந்த ஈஸி மேட் ரிலீஜனாக மாற்றிக்கிறான் பின்னால் வரவன் இல்லையா? இயேசு உங்கள் உள்ளத்தை தான் கடவுள் பார்க்குறார், எண்ணத்தில் தூய்மையாக இருங்கள். பைபிள் வகுப்பை பார்த்து தான் போயின்னு இருக்குது. உங்கள் உள்ளத்தை சுத்தமாகிற வழியை பாருங்கள். அப்போவும் அந்த பாப்பானில் கண்டிக்கிறார். புறச்சடங்கையே பெருசு காட்டி நீங்கள் பாப்பா விட்டு புள்ள மாதிரி அப்படி என்ன சுத்தமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். புறச்சடங்கில் புற சுத்த பத்தத்தையே பெருசாக்கி உங்களை வசதின்றீங்களே, உள்ளத்தில் பொல்லாங்க நிறைந்திருக்கிறது. எப்படி சாமி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்லு. இப்போ சாதா பாப்பான் அசாதாரண பாப்பான் ரெண்டு பாப்பான்னு உங்களுக்கு சொல்லின்னு போகிறேன். இப்போ சாதா பாப்பான்னு நம்ம பார்க்குற பாப்பான் உடனே நம்ம எல்லாம் என்ன நினைப்பு, சுத்தபத்தமாக இருப்பாங்க, பாப்பாரை வீடு மாதிரி வச்சுக்கோ, இது பாப்பாத்தியாக பிறக்க வேண்டியது, இங்கே போனது பார்த்தாலும் சுத்தபத்தமாக இருக்குது, ஒரு விளையாட்டாக அப்படி லைட்டாக சொன்னது. இது சாதா பாப்பான். அப்போ இவங்களுக்கெல்லாம் குரு பிராமண பீடாதிபதி பெரியவாக்கு இல்லையா? முக பிரிவா, மெகா சீரியல் பிரிவா, நடு பிரிவா, நடாது பிரிவா, பால பிரிவா, எல்லா பிரிவும் உண்டு அதில். இப்போ அவங்க சுத்தம் எப்படி இருப்பாங்க தெரியல உனக்கு? அப்படியே சுத்தம்னா பிரிவன்னு பிரிவாதான் அப்படியே கண்ணா தினொலி வந்திருப்பார், அப்படியே பண்ணுவார், அப்படியே சந்தியாவந்தனம் பண்ணுவார், அப்படியே காயத்ரி பண்ணுவார், அப்படி போ டாப் பாப்பா. அப்போ இந்த டாப் பாப்பா இவ்வளோ டாப்பாக சுத்தமாக இருப்பாங்கல்ல இல்லையா? அவங்க எல்லாம் யாருன்னா அப்படி வந்தாங்கன்னா லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா 10 அடி தூரத்தில் தான் நிற்கணும். அந்த துணி அப்படி சுற்றி விட்டுக்கிட்டாச்சுன்னா அவங்க அங்கே தான் அப்படியே கேட்ச் பண்ணி அப்படின்னு சிரிச்சாங்கன்னா நீ தான் இப்போ பாண்டிச்சேரி கவர்னர் அணுகிற கட்சி. ஏன் அவ்வளோ சுத்தம் அவங்க? சரி, இப்போ இந்த சுத்தம்லாம் என்ன செஞ்சது தெரியுமா உங்களுக்கு? நான் பல தடவை ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியும். இந்த சுத்தம்லாம் இயேசு சொல்கிறத இப்போ நீங்கள் ஒப்பிட்டு போகிறோம். ஏன் சாமி புளியார் வச்சுக்கணும் முருகர் வச்சுக்கணும் இயேசு சொல்கிறேங்க? நான் இயேசு சொல்லலை, நான் இயேசுவின் சீடராக சென்ட் பீட்டராக இருந்ததை இயேசுபிரான் இங்கே சந்தித்து சினிமா படம் மாதிரி காமிச்சார், எப்படி சென்ட் பீட்டராக இருந்து சம்பந்தராக போகிறதுன்றதெல்லாம். அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் எனக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது, மாரல் ரைட்ஸ் இருக்குது இயேசு சொல்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்துவாக இருந்துக்குன்னே என்னால் இயேசுவாகவும் பேச முடியுது, புத்தரையும் பேச முடியுது. எனக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரம் பாரு. நீ வேறு யாரும் ஆமாம் வேறு யாரும் அப்படிலாம் பேசவே முடியாது இல்லையா? இந்துனை எங்கெல்லாம் அப்படி சொல்கிறேன், என்ன அப்படி முன்ன அப்படி தான் பண்ணியிருந்தான். நீ சைவம், நீ எப்படி பெருமாளை சொல்லுவேன்? நீ பெருமாள், நீ வீர
வீர வைஷ்ணவம். அது சிவன் கோயிலை பார்த்தால துண்டு எடுத்து இப்படி அப்படி வச்சுக்கிட்டு சிவன் கோயில் கண்ணில் போடாத போகணுங்களாம். வீர வைஷ்ணவம். வீர வைசைவம் அது பெருமாள் கோயில் கண்ணில் போடாமல் அப்படி போவோம். பைத்தியக்கார கூட அங்கே எப்படிலாம் வாழ்ந்துருக்குறானுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாவம் நீங்கள் சினிமா சீரியல் டிவி சீரியலாக பார்க்கலாம், அதெல்லாம் காட்ட மாட்டான். ஏன் பாப்பானை டவுன் பண்ணுற விஷயம்லாம் காட்டிட்டு அப்புறம் தடை வாங்கி நிறுத்திடுவான். இந்த மாதிரி இது இப்போ எனக்கு பாரு, இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நான் திருப்பதி இப்போ ஒருத்தர் சொன்னார், அந்த திருப்பதி அந்த அந்த காவா காக்கிறவர் சொன்னார், பெருமாள் கோயில் தாண்டா பேர், வந்தூர் எல்லாம் பட்டை போட்டுன்னுக்கிறவங்கடா, எல்லாம் சிவபக்தர் தாண்டா வந்து அவ்வளோ பேர் குவியிறானுங்க இங்கன்ட்டு. தெரியுதா? ஏன் காணும்? நீ சொல்கிற சைவமா நீ சொல்கிற வைணவமா அதெல்லாம் காணும். அந்த மாதிரி தான் பாப்பான் அடிக்கிற வரைக்கும் கூத்து, அதில் அவன் உறிஞ்சிற வரைக்கும் லாபம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜனங்க தான் புரட்சி பண்ணுது. அதுங்க இதுங்க போய் நீ என்ன வீர வைஷ்ணவ, நீ என்ன வைர சைனி தனியாக நின்றுக்க, நாங்கள் போய் நல்லா பூசை போட்டுக்கின்னு கோவிந்தா கோவிந்தா இல்லையா, அளவையில் மங்காத்தாளுக்கு ஒரு கோவிந்தா சொல்லிட்டு ஜம்முன்னு போட்டு வந்தோடனே யாருக்கும் ஒன்றும் புரியல. ஒழிஞ்சுதாது இப்போ நீ இப்படி பிடிச்சின்னு போனான்னா இப்படி நீ போய்கோ, எங்களை விட்டு நம்ம ஜனங்க தான் புரட்சி போனது. இப்போ இந்த ஐயப்பன் வந்துட்டார், புதிய கடவுள், 1000 வருஷம் வந்த உடனே ஹரிஹர சுதல் இல்லையா. ஹரின்னா பெருமாள், ஹரன்னா சிவபெருமான். பெருமாளுக்கு சிவனுக்கு பிறந்த ஐயப்பன் கிட்ட நீ வீர சைவனா நீ வீர வைணவானான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? இல்லையா? அதெல்லாம் பேசக்கூடாது. சுவாமி சரணமையப்பா, அது போதும் நமக்கு இல்லையா. எனக்கு இருக்கிற வசதி என்னன்னா, இன்னும் ஒரு ஸ்டெப் தாண்டி இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை இங்க வந்து பாடம் கேளுங்கள், ஓடி போவாதீங்க. திரும்ப இங்க வந்தார். அப்ப இயேசு பிரான் சொன்னார், புற சுத்தத்தையே பெருசுப்படுத்தி, ஏன்னா இயேசு அந்த பாப்பானுங்க அந்த பாப்பா இயேசு குத்தம் சொல்றானு. அவர் கை கழுவாம சாப்பிட்டுறாரு. கை கழுவாம சாப்பிட்றான், கடவுளை குத்தல் இல்லையா அது? கடவுளுங்க கை கழுவாம சாப்பிட்றதுக்கு என்னடா சம்மந்தம்? கை கழுவி சுத்தமாக சாப்பிடணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் கேட்குறேன், இந்த கையில் இருக்கிற அழுக்கு வாயில் போச்சுன்னா அப்புறம் தெரிச்சு மழை ஜலத்தில் வெளில போயிடும்பா. நம்ம உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது, அதை நீங்கள் எப்போ சுத்தப்படுத்த போகிறீங்கன்னு கேட்குறேன். அப்போ நான் இயேசுவின் சீடனாக இருந்தவன், நான் இங்கே உங்களுக்கு அதுதானே சொல்லிக் கொடுக்கணும், எந்த சுத்தம் முக்கியம்ன்ட்டு. அக சுத்தம் புற சுத்தம். இதில் இங்கே வந்துடலாம். சுத்த பார்த்தோம், சாதா பார்ப்போம் சுத்தம், அதை விட அசாதாரண பார்ப்போம் படு சுத்தம், பிரிவாங்க முகப்பிரி பயங்கர சுத்தம். அவங்க பிராமண பீடாதிபதிகள். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறவங்களாம் நான் பிராமின் பீடாதிபதிகள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவங்க மதுரை, திருவாவடுதுறை, அது இது இந்த பக்கம் மார்க்கான வன்னிமடம், இவங்களாம் நான் பிராமின் பீடாதி. ஆனால் நான் பிராமின் பீடாதிபதிகள்னு நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. மடம்லாம் இருக்குமே தவிர பீடாதிபதியை கேள்வி. ஆனால் பிராமணன் பேர் எவ்வளோ சுட்டிக்க வேலை செய்கிறாங்க. பிராமண பீடாதிபதிகள் சங்கம்னு வச்சுக்கிறானுங்க ஒன்று, பிராமண பீடாதிபதிகள். இப்போ இவங்க ரொம்ப சுத்தமானவங்க இல்லையா. சுத்தமானவன் என்ன செய்கிறான், இவர் யார், ஜெயேந்திரர் இல்லையா. ஜெயேந்திரர் வந்து அவங்கக்கிட்ட ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண, ரெசல்யூஷனாக தெரியல, தீர்மானம் வைப்பாங்க, அதை எல்லா பீடாதிபதியும் ஒத்துப்பாங்க. சரி இதை செய்யலாம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஓஹோ இவங்களாம் சேர்ந்து ஒரு ராமர் பிறந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு வைப்பார். உடனே அவங்களாம் ஆமாம் 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 எல்லாம் கேட்டு போட்டு ராமர் கோயில் கட்டி முடிச்சுடுவாங்க. இதுக்கு தான் பீடாதிபதி கூடுறாங்க, நல்ல விஷயம் தானே. அப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லா கோயில்லையும் கும்பாபிஷேகம் நடத்தி ஆகணும்னு தீர்மானம் வைப்பார். ஆமாம் 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 அப்படி தான் பண்ணணும். நம்ம எல்லாம் கும்பலாக சேர்ந்து எந்த கோயிலுக்கு வருமானம் இல்லையோ நம்மளாம் காசு போட்டு கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும். கரெக்டு தானே, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. பீடாதிபதிகள் சேர்ந்தால் அவங்க இந்த மாதிரி போவாங்க. ஆனால் நான் எதுக்கு இருக்கிறேன், என்ன கடவுள் தூக்கி இங்கே போட்டான்னா உள்ள நடக்கிற அக்கப்போரெல்லாம் பாடுறான்னு என்னை தூக்கி இங்கே போட்டான். இங்கே அர்ப்பிச்சு பார்த்துட்டு டொக்கில் உட்காந்துக்கினேன் இருக்கிற இதையெல்லாம் விட்டுட்டு எடுக்கு காட்டுறான் சார் கடவுள். நான் நம்மளுக்கு காட்டி என்ன பண்ண போகிறோம், சரி தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்ன இப்போ நான் குறைஞ்ச நானாவது ஏமாறாமல் இருக்கலாம். அப்புறம் என்கிட்ட வர நீங்களெல்லாம் 25 வருஷமாக
வரீங்க, பாடம் பாடமாக கேட்டு பாடம் பாடமாக கேட்டு அப்படியே வளர்ந்தீங்கன்னா வரீங்க. இந்நேரம் 1 வருஷத்துக்கு 1 இன்ச்சு வளர்ந்துருந்தா கூட இந்நேரம் 25 இன்ச்சு 2 அடியாவது உங்கள் ஆன்மா வளர்ந்துருக்கணும். பார்க்கலாம். ஆனால் அதை அளக்கிறதுக்கான கருவிலாம் இல்லை. சரி, என்னன்னா இவர் பிராமண பீடாபிஷேகம் தெரியல, இந்தியா பூரா. அப்போ ஒரு சாதா பாப்பானே சுத்தம், அதோட அசாதாரண பாப்பம் அதோட பெரிய சுத்தம், அதோட பீடாதிபதி குரு குரு அப்போ சுத்தம் சுத்தம் அப்போ எல்லாம் சுத்தமாக ஒன்றா சேர்ந்து அப்படியே போட்டு உட்காந்து திருமணம் போகிறோம். ஒரு ஜெயேந்திர ஒரு பிரசன், நீங்கள் என்ன வைக்கிறீங்க? கொஞ்சம் பெரியவா தாசன்னு ஒருத்தன், அவனை கொல்லுவோன்னு. தெரியுது? இந்த அவர் வச்சு ரெசல்யூஷன் புரியுதா? யாரு தாசுன்னு ஒருத்தன், சுத்தம் இதுங்க சுத்தங்கள்லாம் உட்காந்து ரெசல்யூஷன். அப்போ மீதி பெரியவங்க அப்படிலாம் செய்யப்படும், கொலை அவன் அடியாரோ இன்னும் யாருன்னு தெரியாமல் அப்படி தானே இருப்பாங்க சாதாரணமா. அப்படிலாம் இல்லை. அவர் சொல்லிட்டார் சாங்ஷன், டிக் டிக், ஆமாம் கொல்லணும் ஆமாம் கொல்லணும் ஆமாம் கொல்லணும் ஆமாம் கொல்லணும். பள்ளி பார்த்து வந்துருக்கு. புரியல உங்களுக்கு என்ன நடக்குது நாட்டில்ன்னு? போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. திடீர்னு இந்த பக்கம் வருவாங்க, காரில் வருவாங்க, திடீர்னு பெரிய பெரிய தப்பு தப்பு ஊந்து வச்சு எனக்கு ஊனு குங்குமம் அதை கூட இந்த கூட பெரியவ கிட்ட இருந்து பூ கட்சி எனக்கு குங்கு கட்சி எனக்கு பிரசாதம் கட்சி வச்சு வாங்க. என்ன ஏன் இவ்வளோ பெரிய புனித காரியம் நடத்தின்னுக்கிறாங்க உட்காந்து? எனக்கு கனவுல காட்டா நான் என்ன லிங்க் பண்ணியிருக்குவேன். எனக்கு கனவு காட்டினா நம்ம அன்பர்கள்கிட்ட மட்டும் சொன்னேன்னா எனக்கு மாதிரி ஒரு கனவு வந்தது. ஜெயந்திரர் அவங்களாம் எவ்வளோ இல்லையா, கோடின்னா நீ 1000 கோடி அது 5000 கோடிலாம் சாதாரண விஷயம். என்கிட்ட உண்மையிலே சொன்னால் 1000 ரூபா கூட கிடையாது. 60 வயசு வரைக்கும் 1 பைசா கூட கிடையாது. கிளாஸ் எடுப்பேன், கூட ஒரு 4 பேர் சோறு போடுவாங்க, துணிமணி எடுத்து கொடுத்து இருப்பாங்க, நிம்மதியாக இங்கே உட்காந்து இருப்போம் இல்லையா? இப்போ புரியுதா இயேசு என்ன சொன்னார்னு? புற சுத்தத்தையே பெரிதுபடுத்தி உங்களை உயர்வு என்று சொல்லுகிறீர்களே பிராமணர்களே, யூத பிராமணர்களே, பரிசேயர்களே, சதுசேயர்களே, கடவுள் அகம் புறம் என்று 2 படைத்தானே. புறத்தை வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கல, சரிதான். ஆனால் அகம் என்று ஒன்றை படைத்தானே உள்ளம், அதை சுத்தம் செய்வதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? அதில் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது. இயேசு இந்த ரெசல்யூஷன் கேட்டால் சொன்னார், 2000 வருஷம் முன்னால் சொன்னார். அப்போது இயேசுவை போன்ற ஒரு பெரிய குருவிடம் சென்ட் பீட்டராக நான் இருந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன் அன்று அவர் கேட்ட கேள்வி 2000 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே எனக்கு இந்த பிரிவில் நிரூபிக்குது. ஏன்னா இவங்க புற சுத்தத்தையும் புற சடங்குகளையும் பெரிதுபடுத்தி உள்ளத்திலே பொல்லாங்குன்னா நான் வேற சொல்லலை. அவனை கொள்ளணும், இவனை கொள்ளுவாங்க, சங்கராமன் தொடையால் வச்சு கொள்ளணும், நிறைய பேர் அந்த குளத்தில் போட்டு சாப்பிடுச்சிட்டானுங்க, அப்படியாங்க இப்படியாங்க அப்படி சொல்லலை, எண்ணுக்கே போட்டுக்கிறானுங்க. சொல்யூஷன், ரெசல்யூஷன், தீர்மானம் போட்டு எல்லாம் சாங்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் நம்ம அன்பு எனக்கு கனவுல மட்டும் இப்படி காட்டுச்சு. அவங்களுக்கு இருக்கிற என்ன நம்ம இப்போ இது நீங்கள் இருக்கிற உங்களுக்கு ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையான ஒரு 10 பேர் வந்தாலும் அதிகம் இல்லையா? ஒரு 10 பேர் வந்தாலும் ரொம்ப அதிகம். ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிறவங்க தான் பேசிட்டு அப்படியே போவாங்க. என்ன வகுப்பு எடுத்தால் அதை டேப் ரெக்கார்டில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கே போகுது ரெசல்யூஷனு? இப்போயாவது இதெல்லாம் போடுறேன், பிராமண இதுவெல்லாம் போட்டு உடைக்கிறேன். யூத சமயத்தில் ஆரம்பித்து எல்லா சமயத்தை அழிச்சவங்களும் இவனுக்கு தான். இப்போ தான் எனக்கு எல்லாத்தையும் கடவுள் காமிச்ச உடனே அந்த உண்மைகளை எடுத்து உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ தான் இதெல்லாம். அப்போ அதெல்லாம் கூட கிடையாது. வெறுமனே குருநாதர் வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு சொல்கிற வர்ணாசிரமம் ஜாதி தர்மம்லாம் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. அதெல்லாம் மனிதன் அடிக்கிற கூத்து, கடவுள் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வளர்த்து தொட்டு என்கிட்ட வரவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அவ்வளோதான், இவ்வளோதான். அதெல்லாம் இல்லை. குரு நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ அவரே பிராமணராக இருந்து நிரூபிச்சிருக்கிறாரு.
அது அங்கே சொல்லி பாப்பானுங்க. அதில் தான் சொல்ல லோக்கல் பிராமின் ஒருத்தனும் காஞ்சிபுரத்துக்கு இன்ஃபார்மராக வேலை செய்கிறான். இங்கே தகவல் சொல்லி அந்த அளவுக்கு எடுத்துன்னு போயிட்டான் பற்றியா. அப்போ நீங்கள் திரும்ப இப்போ நீங்கள் எல்லாம் இந்துக்கள் தான், இங்கே யாரும் ஒரு கிருஷ்ணாவது இருப்பாங்களான்னு எனக்கு தெரில. இனியாவது ஒரு கிருஷ்ணன் வருவாங்க. நீங்கள் இந்துக்களாகவே இருந்த நம்மளாம் அப்படியே இந்து கடவுளை தான் கும்பிடணும்னு இருக்க போகிறீங்களா, இல்லை இயேசுபிரான் கேட்ட இந்த கேள்வியே கேட்க போகிறீங்களா? இன்ன வரைக்கும் ஆன்சர் பண்ணலை இந்த கேள்விக்கு. இன்ன வரைக்கும் பிராமணர்களுக்கு ஆன்சர். அதுக்கு பதிலாக நீ தான் துரோகி, நீ தான் போயின்னு சிலுவையில் இருந்த அவரை கொலை பண்ணி நீங்கள் ஓடின்ட்டான். அது குயிக், ஈஸி. அது அந்த மாதிரி இவங்களுக்கு கொலை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் அடியாரில் கொலை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுலேயும் உஷாராக இருப்பானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் கிருஷ்ணரெல்லாம் வில்லு அம்பு வச்சுருக்கோம், சகரம் விட்டுருவோம், சகராய தானே அதெல்லாம் அப்படியே கோயில் கிருஷ்ணா கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப சொல்லி வச்சுக்க மாட்டானுங்க, மூச்சு விட்டுறாரு. அதே இயேசுபிரான் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டு பலர் விட்டுறோம். ஏன் திருப்பி அடிக்க போகிறது இல்லை. அப்புறம் இதெல்லாம் சொன்னால் இதான் போய் நீதான் துரு சொல்லுவில்ல போனா அவன் நாட்டுக்கு இல்லையா. காந்தி வந்தார் புத்தி துணுன்னு, ரகுபதி ராகவ ராஜாராம் சீதபாவன் சீதாராம் பண்ணி விடுதலாம் வாங்கி கொடுத்து ஒரு பாராட்டில் பட்சத்துக்கு எப்படி இருக்கலாம். ஹெலிகாப்டர்லேயே போய் ஹெலிகாப்டர்லேயே சொந்தமாக ஹெலிகாப்டர் வச்சுன்னு பறந்து நின்றுருக்கணும். அறத்துண்டை கட்டின்னு வந்துட்டார். அவருடைய கொள்கையாக சாத்வீகம், நான் வயலன்ஸ். ஈஸியாக அவர் பாப்பா சுட்டு தள்ளிட்டான் பற்றியா 3 குண்டு. இது உள்ள ஒரு சீக்ரெட் இருக்குது. பாப்பா ஆயுதம் கையில் வச்சுக்கின்னு இருந்தால் கடவுளாக கும்பிட்டு நைஸ் எஸ்கேப் ஆகிடுவான். சாத்விக பேசுனா இயேசுவாக இருந்தாலும் கொலை பண்ணுவான், காந்தியாக இருந்தாலும் கொலை பண்ணிட்டோம். ஒரு ரூல் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுங்க. பிராமணன் எப்படின்னு விதவிதமாக நிறைய சொல்லலாம். புரியுதா? அப்போது இவங்களுடைய கேம் இதே தான். அங்கேயும் இதே தான், இங்கேயும் இதே தான். இவங்களை திருத்த முடியாது, மாற்ற முடியாது. அப்போ இயேசுபிரான் கேட்ட அந்த கேள்வியை இன்றைக்கி இயேசுவின் சீடரான சென்ட் பீட்டரான இப்போ திரும்ப இவங்களை கேட்டுன்னு இருக்கிறேன். என்னப்பா நீங்கள் அந்த புற சுத்தத்தெல்லாம் வச்சு மடி ஆச்சாரம் சுத்த பத்தம்ன்றீங்களே, ஓகே. உங்கள் உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது. எப்படி நீ சொல்கிற? என்னையே காலி பண்ணுறது ரெசல்யூஷன் போட்டிங்களே. அதுக்கு அவர் சொன்ன காரணம், அதுக்கப்புறம் அங்கேருந்து நேரடியாக தகவல் வந்தது. அங்கேருந்து எப்படியும் எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். அந்த சின்ன வயசில் வறுமையில் கஷ்டத்துலேருந்து என்னுடைய நண்பனுக்கு அவங்க எங்கள் வீட்லேயே ஒரு புள்ள மாதிரி சாப்பாடெல்லாம் போட்டு நிறைய அந்த நன்றி கடை. அவருக்கு அங்கே தகவல் போய் அது பிறகு நேரடியாக எனக்கு தகவல் வந்து பற்றவங்க செஞ்ச புண்ணியம் பசங்களை காப்பாற்றணும். அப்புறம் தான் நம்ம அன்பர்கள் திடுக்குன்னு உண்மையிலே நீ கனவு நீங்கள் உண்மையிலே சாமி ஆமாப்பா ஒரு போட்டுக்கிறாங்க. இது கனவுல காட்டல. அப்புறம் அவர் சொன்ன ரீசன்னா அவர் என்ன சொல்லிடுறாரா, இவன் பிராமணர்களை கொலை செய்வதற்கு பயிற்சி கொடுத்துட்டுருக்கான். யார் இவங்களெல்லாம் 25 வருஷமாக வராங்கல்ல, உங்களுக்கெல்லாம் நான் என்ன பயிற்சி கொடுக்குறேன், எப்படிலாம் பிராமணனை கொலை பண்ணணும். அப்படியே லெஃப்டில் குத்தி ரைட்டில் குத்தி வயிற்றில் குத்துறதா, இல்லை குனியை வச்சு முதலில் குத்துறதா, இல்லை துப்பாக்கியில் டிஷ்ன்றதா, இதுதான் நீங்களாம் கற்றுனுக்கிறீங்க 25 வருஷமா. புரியுதா? இதெல்லாம் மனித வெடிகுண்டு தயாரிக்கிறனா என்ன எனக்கே தெரியாமல் இந்த தூக்கத்து நடக்கிற வியாதி இருக்கும்பொழுது நம்மளுக்கு அப்படியே ராத்திரில் எழுந்து நம்மளுக்கே தெரியாது. எல்லாம் வயிற்றில் வெடிகுண்டு கட்டிங்க, ஒரு பாப்பா வீட்டில் போய் புதியினை குச்சி டும்முன்னு வெடிக்க வச்சுடுங்க. இது வரைக்கும் கூட இந்த வீடியோவில் கட் பண்ணி போடலாம். பாப்பா அவன் பொய் பத்தலாட்டா இது வரைக்கும் இந்த பார் இவர் சொல்கிறாரு வீடியோலேயே அப்படியே போய் ஒரு வெடிகுண்டு கொட்டுன்னு பாப்பா வீட்டில் போய் டும்முன்னு வெடிக்கிற இது வரைக்கும் கட் பண்ணி போட்டால் அதை நம்பது ஒரு கூட்டம் இருக்குது. அதான் நம்ம ஒரு கூட்டம் இருக்கும். ஆமாம் அவனே பார்த்து சொல்கிறாரு அப்படின்றது அப்படி ஒரு கூட்டம் போடும். நான் செய்வேன் ஒன்று செய்ய நான் இன்றைக்கி உங்களுக்கு கர்ம யோகம் சொல்லி கொடுக்கலான்னு வந்தால் கர்மாந்தர யோகத்தை பற்றி பேச வேண்டியதாகுது. ஆனால் என்ன பண்ணுறது, ஏன்னா அந்த ஜெயேந்திரன் செத்த நாள் வருது, மாசி மகத்தை அன்றைக்கி அவன் செத்தான்.
அப்போ தான் ஆஹா ஏன்டா மாசி மகத்தாண்டிக்கு புண்ணிய தீர்த்த நீராடி துறவிகளை தரிசனம் பண்ணால் நல்லதுன்றாங்கன்னா அப்புறம் தான் புரிஞ்சு அவ்வளோ நல்ல நல்ல துறவிகளை காப்பாற்று, உங்களை காப்பாற்று நினைக்காதீங்க, என்னை காப்பாற்றி உண்மையான துறவியை போலி துறவியிடமிருந்து காப்பாற்றியா நாள் நின்று அதுலேருந்து கொண்டாடுறோம். அதை மாசி மகத்து ஒரு வகுப்பு வச்சு ஒரு அன்னதானம், இன்னைக்கு கூட அன்னதானம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க ஐயப்ப பக்தர்லாம் சேர்ந்து. அது 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 வரைக்கும் போட்டோம். ஆனால் கர்மயோகத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் நான். கர்மயோகம்னா என்ன, 2 விஷயம். கர்மயோகம் ஒன்று, மோகநேடின்னு ஒன்று. இன்னும் கர்மயோகம் டாப்பிக்கே நான் சும்மா அப்படி இப்படியே தொடறேன். உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது தான். கர்மயோகன்றது புத்தர் சொல்ல கர்மயோகம். நீ நன்மை செய்தால் உனக்கு நல்ல பலன்கள் உன்னை பின்தொடர்ந்து அடைந்தே தீரும். நீ பிறருக்கு கெடுதி செய்தால் அதற்கான தீய பலன்கள் உனக்கு உன்னை வந்து அடைந்தே தீரும். அதனால் வெறும் செயலால் மாத்திரம் இல்லை, மனம் சொல் செயல் இந்த 3லையுமே நீ நல்லவனாயிரு. இது எப்படி டாப்பாகுது இல்லை? கர்மயோகம் யாராக இருந்தாலும் இப்படி இருக்கணும் இல்லையா? இதில் ஜாதியோ நீ என்ன ஜாதி கவுண்டர் சார் பரவாயில்ல, நீ ஒரு பாதி போய் பேசிக்கலாம். அப்புறம் நீ உடையார் சீட்டார் நீ கூட கொஞ்சம் சொல்லுவேன். நான் வந்து காலையில் நீங்கள் வர்றேன், நீ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்புறம் நான் பார்ப்பேன், நீ இஷ்டத்துக்கு புளிவிக்கலாம். இது யாருன்னா விளையாட்டு சொல்ல, உண்மையிலே பார்ப்பேன் எழுதி வச்சு. கர்மயோகத்தை இப்படி புத்தர் சொன்ன கர்மயோகத்தை இந்த மாதிரி ஒரு கர்மாந்திரம் பூச்சியாகவும் மாற்றி வச்சுக்கினாங்க பார்ப்போம். அதே மாதிரி கண்ணபிரான் சொல்கிறார், நீ யாது புசித்தாலும் யாது செய்தாலும் அது எனக்கே அர்ப்பணமாக செய். அதில் நீ வந்து நான் செஞ்சேன்ற அந்த எண்ணத்தை அதில் வைக்காமல் இருந்தால் அந்த செயல்கள் அனைத்தும் யோகமாக மாறும். அதுதான் கர்மயோகம். புரியுதா? யாதவ குலத்தை சேர்ந்தவர், யாதவ குலம் சூத்ரா காஸ்டில் வருதுன்னு நினைக்கிறேன் இவங்களுடைய ஹையரார்க்கியில். அப்படி நான் பிரமி இதை தான் இப்படி வச்சுக்கினான். யார் காஞ்சி பெரியவர் மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கடவுள் 4 ஜாதியை பட்சான்னு கிருஷ்ணர் சொன்னதாகவும், அவாவா ஜாதி கர்மா அவாவா செய்யணும், பிராமண ஜாதி கர்மா பிராமணம் தான் செய்யணும். ஒருத்தர் எனக்கே பதிவு போகிறேன், சரி பிராமண ஜாதி கர்மா பிராமணம் செய்யணும். காஞ்சி பேர் என்ன சொல்கிறாரு, இந்த பிராமணெல்லாம் இப்போல்லாம் சத்ரியா மாதிரி போய் போர் இதில் ஆர்மியில் சேர்ந்து சண்டை போடுறான், வைசியா செய்கிற வியாபாரம்லாம் செய்கிறோம், அதோட ரொம்ப தப்பு, எல்லோரும் விட்டு வேதம் ஓதணும், இதெல்லாம் ரொம்ப பாவம்னு அவரே சொல்லிடுறாரு. அதெல்லாம் பற்றி நான் ஏமாந்தேன். ஏன்னா பிராமண பாவத்தை கண்டிக்கிறாரு சொல்லிட்டு. இது சம்மந்தமாக ஏதோ ஒரு ஆன்லைனில் கொஷின் அண்ட் ஆன்சரில் நான் சொல்லும்போது, ஏப்பா இது நீங்கள் சொல்கிறீங்களா வர்ணாசிரம தர்மம், எல்லாத்தையும் எல்லா வேலையிலாம் ரிசைன் பண்ணிட்டு நீங்களாம் போய் அபிஷேகம் பண்ணி வேதம் ஊதி அப்புறம் வந்து உஞ்சவிருத்தி எடுத்து நாளைக்கு சேர்த்துக்கூடாது. இன்றைக்கி யாருன்னா அதிகமாக அரிசி போட ஒன்று இன்றைக்கி எங்கள் வீட்டில் நானும் என் பாரியால் 2 குழந்தைங்க இருக்கோம், 4 பேருக்கே இந்த அரிசி போதும் அப்படின்னு அது வரைக்கும் சமைச்சு சாப்பிட்டு நாளைக்கே சேர்த்து வைக்கக்கூடாது. இப்படி நீங்கள் வாழலாமே. நீங்கள் ஏன் பரதர்ம கர்மான்னு சொல்கிற சத்திரியா மாதிரி ஆர்மியில் இருக்கிறீங்கோ, வைசியா மாதிரி வியாபாரம் செய்கிறீங்கோ, இதெல்லாம் ஏன் பஸ்ஸு உடனே அது ஒரு பாப்பம் பதில் போடுறான். இந்த பாப்பத்தையும் பதில் போடுறத நீங்கள் இப்போலாம் சமூக வலைகள் நிறைய வந்து போச்சு இல்லை, அதில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அதுங்க சொல்கிற பொய்யை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக யூ ஃபுல் இடியட் அப்படின்னு சேர்த்துக்கோங்க. அப்புறம் முட்டாள் அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரா இதுவெல்லாம் சேர்த்து முட்டு கொடுத்து அதுங்களுடைய பொய்யை ஸ்ட்ராங் பண்ணி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு பாப்பாத்தீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அவன் போடுறான், யூ ஃபுல் இடியட், வஸ்தி ஜாதியில் இருக்கிறவன் கீழ் ஜாதி கர்மாவெல்லாம் செய்யலாமா, ஆனால் கீழ் ஜாதியில் இருக்கிறவன் மேல் ஜாதிக்காரன் கர்மாவும் செய்யக்கூடாது. புதுசாக ஒரு ரூல் ஏறிக்கிட்டாங்க சார் அவன் இல்லையா? அப்படி இருந்தால் ஏன்பா காஞ்சி பெரியவர் கண்டிக்க போகிறாரு? புரியுதா? இதுதான் பாப்பாரத்து இல்லை. அந்த நேரத்துக்கு இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு காலி பண்ணிட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்களா, உனக்கு என்ன தெரியும், வஸ்தி ஜாதி பிராமண ஜாதியில் இருக்க தொட்டு இவங்க சத்திரியா மாதிரி சண்டை போடலாம், வைசியா மாதிரி வியாபாரம் பண்ணலாமா? யார் இவர் சொல்கிறார்? இது ஒரு காஞ்சி பெரியவருக்கு பெரியவர், இவர் காஞ்சி போன பெரியவர், இவர் அவர் எனக்கு சொல்கிறார். இப்படியா கீழே ஜாதிக்காரங்க தான் மேல் ஜாதிக்கார, புரியுதா? அதாவது பாப்பான் வந்து எல்லாம் வேதம் ஒதிகம் எல்லாம் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒன்று மாதிரி அவன் எல்லாத்தையும் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனோ எல்லாம். ஆனால் நீ பாப்பானுக்கு போட்டியாக நானும் வேதம் ஓதுறேன், நானும் கோயில் பூஜை செய்கிறேன்னு போகக்கூடாது. பாரு ஜாப் செக்யூரிட்டி
போகிறேன் சார் புது ரூல். அப்போ எல்லாருமே எல்லாத்தையும் படிச்சா இருப்பாங்க. அப்போ அதை பார்த்து ஏமாற கும்பலும் ஒன்று இருக்கும்ல, அப்போனே புரட்டக்கெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு நம்ப மாட்டேங்க. அதாவது சொல்கிற நல்ல மண்டைகளை மரமண்டைகளை ஆக்கிக்கணுன்னா பாப்பாவும் சொல்கிற வாதங்களெல்லாம் கேளுங்க. கேட்டால் உன்னுடைய நல்ல மண்டை மரமண்டை ஆக்கிக்கலாம். அதை விட சுலபமான வழி எதுவும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் எடுத்துன்னு வரும். அவன் எவ்வளோ டெக்னிக்காக போடுறான் பாரு, எவ்வளோ குயிக்காக கண்டுபிடிச்சி அது இப்படி அந்த அப்படி மாற்றினோன்னா அது மாதிரி. அதே போல் தான் இந்த கர்மயோகன்றது புத்தர் சொன்ன கர்மயோகம் இது, கிருஷ்ணர் சொல்கிற கர்மயோகம் இது இல்லையா. நீ என்ன செய்தாலும் அது எனக்கு அர்ப்பணமாக செய், பக்தியும் சேர்ந்து இல்லையா. இது நான் செய்யல, இது கிருஷ்ணர் இதுவால் இது நடந்தது. கதைங்கள்லாம் கொடுத்து ராமபக்தர் கூட ஒரு சொல்லுவார், ராமருடைய எண்ணத்தினால் இது நடந்தது, ராமருடைய இச்சையினால், ராமருடைய விருப்பத்தினால் இது நடந்ததுன்னு சொல்லினே இருப்பாரான் இல்லையா. அப்போ யாரோ இதில் திருடின் நைட்டு வரானுங்க, இன்னும் நல்ல மூட்டை வெயிட்டு தூக்க முடியாமல் இவர் மாட்டுறார் ராமபக்தர். இவர் மாட்டின உடனே இவர் தலையில் அந்த வெயிட்டு தூக்கிட்டு வந்து கூடியவங்களுக்கு நடக்க வச்சுன்னு போனான். உடனே ராமரோட இச்சியாலே அண்ணன் இப்படி தூக்க வச்சு நடந்து. திடீர்னு போலீஸ் பயம் வேணும், இவரை விட்டு அவங்க எஸ்கேப் போயிட்டாங்க. இவரை பிடிச்சினோன்னு உடனே என்ன கேட்குறான், ராமரோட விருப்பத்தினால நான் நடந்து போயினேன், ராமர் விருப்பப்படி என்னை தலையில் தூக்கி வச்சு எடுத்துன்னு வந்தாங்க, ராமர் விருப்பப்படி நீங்களாம் வந்தோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, ராமர் விருப்பப்படி நீங்கள் என்னை பிடிச்சிக்கினீங்க அப்படின்னால ராமகிருஷ்ண சொன்ன கதைன்னு நினைக்கிறேன். அவர் அவனை பிடிச்சி போய் வச்சு அப்புறம் ஊரில் எல்லாம் தாண்டனை கேட்டு என்னப்பா ஏது, அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க விசாரின்னா ஊரில் அவர் ராமபக்தர், எது செஞ்சாலும் ராமர் விருப்பப்படி நடக்குது, நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு எது செஞ்சாலும் அவர் இப்படி தான் செய்வார். அதனால் அந்த திருடனுக்கு அவர் திருடுறவர் இல்லை வச்சோன்னா அதையே ராம விருப்பப்படி போயிட்டு ராமர் விருப்பப்படி மாட்டின்னு ராமர் விருப்பப்படி. ஒன்று ஜட்ஜி பார்த்துட்டு விசாரிச்சதில் இவர் மேலே எந்த குற்றமும் இல்லை, இவர் நிரபரி ஆகிட்டான்னு விடுதலை பண்ணிட்டாரான். அவர் வெளில சொன்னான்னா ராமர் விருப்பப்படி நான் விடுதலை ஆகிட்டேன். தெரியுதா, இந்த மாதிரி இருப்பாங்க. அந்த கடவுளின் விருப்பப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறவங்க இப்படி. அதை தான் கிருஷ்ணர் சொல்கிறார், நீ எதை செய்தாலும் எதை நீ புசித்தாலும் என்ன காரியம் செய்தாலும் அதை கடவுள் விருப்பப்படின்ட்டு அதை எனக்கு அர்ப்பணித்து விடு. அப்போ உனக்கு ஒரு வெற்றி வரும்போது வெற்றி கிடைச்சதுன்னு இன்பத்தில் துள்ளாத இல்லையா. ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம், ஒரு இது எழுதுகிறாங்க சர்வீஸ் கமிஷன் பப்ளிக் சர்வீஸ், ஒன்று அதில் ஜெயிச்சிட்டு துள்ளாத போச்சு. இங்கே வரவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் போச்சு, துள்ளக்கூடாது. நீ இன்பத்தில் துள்ளாமலும் துன்பத்தில் துவளாமலும் இருக்க பயிற்சி செய். இதுதான் கர்மம். புரியுதா? வேறு இடத்துலலாம் உங்களுக்கு நிறைய பயிற்சிலாம் கொடுப்பாங்க. இந்த மூச்சுப்பிடி, காற்று, இடகலை, பிங்கலை, ராஜயோக பயிற்சி, அது வாசியோக பயிற்சி, அது எளிமையான பயிற்சி. நல்லா இருக்குது, நல்லா செய்யுங்க, நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கே வராங்கன்னு தெரில, இதுங்க செய்கிறது இல்லை. அதை நல்லா தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கட்டி போய் கற்றுன்னு வருதுங்க சார். கற்றுன்னு நல்லா இருக்குதுன்னு சொல்லுதுங்க. சரி, அதை செஞ்சு இது பண்ணா கூட உட்காந்து. இங்கே நான் சொல்கிறது பூரா இதே தான். பாப்பாராக்கப்போர் கடவுள், பாப்பாராக்கப்போர் கடவுள். ஏன்னா கடவுளை வச்சு தான் ஆக்கப்போரில் பண்ணுறான். அந்த டால்முட் அங்கே எழுதுனா பார்த்தா எவ்வளோ அநியாயம் இல்லை அது. அப்போ ஏசு அதை கண்டிச்சோன்னு அவரே காலி பண்ணிட்டான். பற்றியா எவ்வளோ அநியாயம் இது. இப்போ நான் போன விழியம் ஒன்று போடுறேன். ஏசு முதல் வள்ளலார் பிராமண கொடுமைக்கு ஆளாகாத எந்த ஒரு மகானும் இல்லை அப்படின்ட்டு நான் போடுறேன். அதுக்கு ஒரு பாப்பா அவன் பதிவு போடுறான். இவர்கிட்டமோ இவர் பிராமணர்கிட்ட ஏதோ எதிர்பார்த்து அது இவருக்கு நடக்காமல் போயிட்டுருக்குது, அதனால தான் இவர் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுறேன் சார், இது சின்னூண்டு அப்படி சாதாரண விஷயமா. ஏசு அப்படின்னாப்பா உன்னை கொடுமை பண்ணிட்டாங்க. இன்னொரு பாப்பா போகிறான், அப்படின்னாப்பா உன்னை கொடுமை பண்ணிட்டாங்க. அடப்பா, இயேசுவை ஆணி வச்சு சிலுவையில் அரைஞ்சி அவர் முள் சாட்டையில் அடித்து முள்மகனை வச்சு தரத்தான்னு இழுத்து போதெல்லாம் கொடுமையே இல்லைன்றான். அதில் பேசாத அப்படின்றான். உன்னை என்னப்பா கொடுமை பண்ணிட்டாங்க அப்படி பிராமணர்கள்னா? என்னடா இது, இதை விட கொடுமை. ஏன் சமீபத்தில் காந்தியை சுட்டு போனீங்களடா, அது பெருமையாக வேற பேசிக்கிறீங்களா?
இப்படி இருக்கிற ஒரு கும்பல் அது. புரியுதா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் கற்றுங்க. வெளி இடத்துல என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க, நான் அதெல்லாம் நல்ல விஷயந்தான் எல்லாமே. நல்லா ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி எல்லாம் ஓகே. ஆனால் கர்மயோக பயிற்சின்னு வந்தால் இந்த பாப்பாரா விளக்கம் சொல்கிறான்ல, அவாவா ஜாதி கர்மம் அவாவா பண்ணணும் அப்படின்னு புழு அப்படியே ஒரு பெரிய பலன் நோண்டி அவன் சொல்கிற விளக்கம் அந்த ஜாதி கர்மா எல்லாத்தையும் போட்டு மூடிட்டா தான் பிரம்மேந்திரருக்கே கூட நாம் விசுவாசமாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன் அவருடைய நோக்கமே வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் ஒரு மண்ணும் கிடையாதுறாண்ணா. எல்லாம் மனிதன் அடிக்கிற கூத்து. எத்தரப்பு மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை, சமயங்களே ஜாதிகளை பிரித்து அவைகளை நியாயப்படுத்தியது. ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணி நல்லா வாழ்த்து கொண்டு வந்தார் அவர். அதனால் அவனு தூக்குத்தள்ளி அங்கேருந்து இப்படி தெரிஞ்சுக்கின்னு நீ பிராமண குருக்கிட்டே கற்றுண்டோ பிராமணாவளியே நீ வந்து குத்தம் சொல்கிறேன், குரு துரோகி அப்படியே விட்டுன்னு போகிறான். ஈஸியாக இருக்குது பற்றியா? அதனால தான் சொல்கிறேன், பாப்பார விளக்கம் அவன் கொடுக்குற கமெண்ட்டுக்கெல்லாம் மண்டையை விட்டிங்கன்னா உங்கள் நல்ல மண்டை மரமண்டியாக ஆகிடும். நல்ல மண்டை எது சாமி? நல்ல மண்டை இது தான். எது? நீ செய்கிற ஒரு நல் செயல்களின் விளைவுகளும் உனக்கு நல்ல பலனை தந்தே தீரும். இதை மண்டையில் ஏற்றிக்கினீங்கன்னா நீ நல்ல மண்டை. நீ செய்கிற ஒவ்வொரு தீய செயல்களின் விளைவுகளும் உன்னை வந்து அடைந்தே தீரும். இது நீ மண்டையில் ஏற்றிக்கினீங்கன்னா நீ நல்ல மண்டை. புத்தர்கிட்டேருந்து இதை நம்ம வாங்கிக்கலாம். தெரிகிறதா? இது நீ மனம் சொல் செயல் இந்த மூன்றிலுமே நீ நல்லவனாக இருந்தால் நீ தான் நல்லவன். புத்தர்கிட்ட வாங்கினா நல்ல மண்டையாக இருங்க. கிருஷ்ணர்கிட்ட வாங்கின மண்டை நல்ல மண்டை. இது கிருஷ்ணர்கிட்ட வாங்கின மண்டை. நீ வெற்றி அடையும் பொழுது இன்பத்தில் துள்ளாதே, மனதை அமைதியாக வைத்துக்கொள். அந்த செயலும் அதனுடைய வெற்றியையும் எனக்கு அர்ப்பணித்து விடு. அப்போ நீ இன்பத்தில் துள்ளலைன்னா தானாகவே துன்பத்தில் துவளாது. அதுக்கு உதாரணம் தான் கடல் அலை. கடல் அலை எவ்வளோ மேலே வந்தாலும், சுனாமி அலையாக வந்தாலும் மேலே போயிட்டே இருக்கும்போது திரும்ப அங்கேருந்து கீழே விழுந்தாகணும். ரைஸ் அண்ட் ஃபால். அப்போ நீ இன்பத்தில் நீ இப்படி துள்ளனின்னா அந்த அளவுக்கு துன்பத்தில் நீ தூள வேண்டியதாக இருக்கும். லா ஆஃப் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அப்போ தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். புரியுறது உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி சமநிலையில் வைத்து கொள்வதற்கு நமக்கு கடவுள் பக்தி உதவி செய்கிறது. அதனால தான் அதை எனக்கு அர்ப்பணித்து விடணுன்னே கடவுளை வைத்து இப்போ சொன்னாலும் எது செஞ்சாலும் ராமரிச்சியால் இது நடந்தது, ராமரிச்சியால் நடந்தது. ராமருக்கு அர்ப்பணம் பண்ணினே இருறா. அப்போ அவனை போட்டு திருடன் அடிச்சு சுமக்க வச்சோன்னா ராமரிச்சியால் நடந்தது. துன்பத்தில் அவன் தூழலை. விடுதலை பட்டவுடனே ராமரிச்சியால் விடுதலை பட்டாங்க. இன்பத்தில் துடிக்கலை. இந்த மண்டை இந்த கருத்தை உங்கள் மண்டை சுமந்ததுன்னா நீங்கள் நல்ல மண்டைங்க. புரியுதா? எக்கு தப்பா அந்த பக்கம் திரும்பி மகா பெரிவா அவாவா ஜாதி கர்மா அவாவா செய்யணும், பகவான் படைச்சிட்டான், வரணும், ஆசிரம தர்மன்னீங்கன்னா மரமண்டியாக ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல மண்டைகளாக இருங்கள், மறை மண்டைகளாக ஆகாதீர்கள்.